بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، لك الحمد يا رب. அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க, ஒரு மனிதன் சுவர்க்கத்துக்கு போய்த்து சேர்றதுக்கு 2 வாகனம் வைக்குது. எத்தனை வைக்கல்? 2 வைக்கல். 2ல் ஒன்றில் தான் சுரக்கம் போயிடும். 3வது வாகனம் ஒன்று இல்லை. 3வது வாகனம் உண்டு. அந்த 2ல் ஒன்றில் தான் ஏறி போகும். சினிமாவை என்ன வைக்கணும்னு சொல்லி என்ன வாகனம் வைக்கணும்? 2ல் ஒன்றில் ஏறித்தான் சுரக்கம் போகணும். வேறு ஒன்றிலையும் சுரக்கம் போகலாம். ஒன்று பொறுமை என்ற வாகனம் அல்லது சுக்ர் என்ற வாகனம். எங்களோட முழு வாழ்க்கையும் இது தான் இருக்கும். இன்றைய காலையிலேருந்து இப்போ வரைக்கும் கேள்விப்பட்ட செய்திகள், ஒவ்வொரு மூமெண்ட்லையும் எத்தனையோ அல்ஹம்துலில்லா வந்திருக்கும், எத்தனையோ இன்னாலில்லா வந்திருக்கும். ஒவ்வொரு இன்னாலில்லாவும் என்ன பொறுமை, ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாவும் சுக்ர். பொறுமையும் சுக்ரும் தான் சுவர்க்கத்துக்கு போறதுக்குள்ள வழி. அப்ப குர்ஆன்ல பேசப்பட்ட ஒரு அழகான தலையங்கம் தான் சுக்ரு செய்யும். நன்றி சொல்லுங்கோன்றதுக்கு தானே. இது பொதுவாக 29ஆம் நாளைக்கு இங்க பள்ளியில நன்றி செலுத்துவாங்க. யாருக்கு? தொழுவிச்சாக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாட் ஆஃப் தேங்க்ஸ்ன்னு வச்சுப்பாங்க. அல்லது ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சா வாட் ஆஃப் தேங்க்ஸ் வைப்பாங்க. நல்ல விஷயம். அவர்களுடைய சேவையை பாராட்டுறோம், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். ஆனா சுக்ருன்றது அது மட்டுமல்ல. சுக்ருன்றது அது மட்டுமல்ல. குர்ஆன்ல சுக்குரை பத்தி, அல்லாவுக்கு சுக்குரு செய்யுங்கோ, நன்றி உள்ளவர்களாக வாழுங்கோன்னு சொல்லி இப்படி சொன்னா மிகையாகாது. குர்ஆன்ல எல்லா தாள்லையும் மிகுது, எல்லா பக்கத்திலையும் மிகுது, எல்லா பக்கத்திலையும் மிகுது. ஒரு தாள் கூட அதை பத்தி பேசாம இல்லை. சுக்குரு செய்யும், சுக்குரு செய்யும், சுக்குரு செய்யும். குர்ஆன் ஆரம்பிக்கிறதே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அது ஆகப்பெரிய சுக்குர். அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம், அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம். நாள் ஆரம்பிச்சதுல அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஓதுங்களேன், அஹ்யானா பஅதமா மாதனா வ இலைஹி. இந்த ஓதுவாங்க தராவிஹில சூரத்து ஸுமர். நேத்தா ஃபிர்தௌஸ் விளங்கப்படுத்தினார். 2 மௌத் இருக்குது. தூக்கம்ன்றது ஒரு மௌத்து தானே. தூக்கம்ன்றது ஒரு மௌத்து தானே. அந்த மௌத் அப்படியே நீடிச்சா நிரந்தரமான மௌத்து, எலும்பினா சின்ன மௌத்து. அந்த மௌத்து நீடிச்சா நிரந்தரமான மௌத்து. அந்த மௌத்து என்ன நின்றா சின்ன மௌத்து. அப்ப சின்ன மௌத்திலிருந்து எலும்பினோட சொல்றது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யான். எனக்கு இன்னும் ஒரு நாள் கிடைச்சிக்கு வாப்பா, எனக்கு இன்னும் ஒரு நாள் கிடைச்சிக்குது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா மாதனி வ இலைஹி நுஷூர். சும்மா கவுண்ட் பண்ணி பார்த்தா எங்கட நாங்க எலும்பினத்திலிருந்து சுபகிலிருந்து இன்னைக்கு வந்துட்டு போகும் வரைக்கும், அதாவது சுபகத்திலிட்டு போகும் வரைக்கும் எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம்? எலும்பினுடனே அல்ஹம்துலில்லாஹ். வெளிவாசில போயிட்டு வந்தோம், என்ன சொல்றது? சொல்லுங்களே, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னி அல் அதா வ ஆஃபனி. அங்கேயும் சுக்ர், அங்கேயும் அல்லாஹ் சுக்ர். எத்தனையோ பேருக்கு கிட்னி நோய் இருக்குன்றது வெளியே வாரது தூங்கி எழுதி முதலாவது போயிட்டு போய்த்து உட்கார்ந்து போகணும்னு போகல. போய்த்து உட்கார்ந்த போகணும்னு என்ன செய்யல. அன்றைக்குத்தான் விளக்கம், ஓஹோ ஃபங்க்ஷன் முடிஞ்சுன்னு சொல்லி. இப்போ எப்படி டென்ஷன்? 57 வருஷம் எனக்குன்னா 57 வருஷமா யூனியன் பாஸ் பண்றேன். எத்தனை தடவை உள்ளத்தால மனசால அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி போகும். அங்கேயும் சொல்ற அல்ஹம்துலில்லாஹ் பெய்ட்டுன்னு சொல்றல, அல்ஹம்துலில்லாஹ் பெய்ட்டுன்னு சொல்றல. அஃஅல வஸின், ஃபஅல வஸின் அல்ல. என்ன வஸின்? அஃஅல. அஃஅல என்ன? செய்ய வைக்கிறது, செய்ய வைக்கிறது. நாங்க வெளியே வர இல்லை, உம்மட வயிற்றிலிருந்து வெளியே வரல. வல்லாஹு அஹ்ரஜக்கும், உங்களை வெளியாக்கினான், அல்லாஹ் வெளியாக்கினான். அதே மாதிரி சொல்ற ذهب அல்ல, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப, வெளியாக்கினான், அனுப்பிட்டான் வாப்பா அல்லாஹ், வெச்சா முழுக்கு. நீங்க யாரும் நினைச்சுக்கொள்ள கூட போயிட்டு குந்தினோடனே உட்கார்ந்தோடனே கொமட்டில் உட்கார்ந்தோடனே போறேன்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான்? அதையும் அல்லாஹ் தான் வெளியே அனுப்புறான். அது நின்றா என்ன செய்யும்? கூட போனாலும் பிரச்சனை, போகட்டியும் பிரச்சனை. கூட போனாலும் பிரச்சனை, போகட்டியும் பிரச்சனை. சரி, வெளிவாசலுக்கு போயிட்டு வந்தோம். எங்களோட உஸ்தாதுடைய உஸ்தாத் மௌலானா யூசுப் பின் நூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மஆரிஃபுல் ஹதீஸ் ஒரு அழகான விளக்கம் எழுதிக்கிறாங்க. சில கட்டங்களை நாங்கள் ரியலைஸ் பண்றதில்ல. வாழ்க்கையை கொஞ்சம் உட்கார்ந்து இந்த துவா ஏன் நீங்க ஓதணும், இந்த துவாவுக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் கேளுங்க. வெளிவாசலுக்கு போயிட்டு வரக்குள்ள 2 துவா இருக்குது, 2 ஹதீஸ். ஒரு துவாவில் 2 ஹதீஸ். ஒரு ஹதீஸ் குஃப்ரானக். என்ன ஹதீஸ்? என்ன?
சுபஹானக் என்பது போல என்னது, யா அல்லாஹ் உன்னை மன்னிப்பை தேடி நிற்கிறேன், என்ன மன்னிச்சுக்கோ. ரெண்டாவது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னி அல் அதா வ ஆஃபான். ஒரு கேள்வி வருகுதானே, என்னத்துக்கு நாங்க டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்து மன்னிப்பு கேட்கணும்? நாங்க குத்தமா செஞ்சோம், அது நேச்சுரல் கால். அதுக்கு என்னத்துக்கு சுக்குர் செய்யும், என்னத்துக்கு அல்லாஹ் மன்னிப்பு கேட்கணும்? மௌலானா பின்னூர் ரஹ்மத்துல்லாஹி எழுதிக்கிறாங்க, அங்க ஏன் தெரியுமா நீங்க சுக்குர் செய்யணும், அந்த ஒரு நிஅமத்துக்கு மட்டும் என்னால நன்றி உள்ளவனாக வாழ முடியாது, என்ன மன்னிச்சுக்கோ. அந்த ஒரு நிஅமத்துக்கு மட்டும் என்னால நன்றி உள்ளவனாக வாழ முடியாது, என்ன மன்னிச்சுக்கோ. எனவே வாழ்க்கையில டாய்லெட் வாஷ்ரூம் போயிட்டு வரணும், உடுப்பை கலட்டி உடுப்பை மாத்தினோம், இப்ப என்ன அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி, எனக்கு உடுப்பு தந்திக்கிறான் அப்பா அல்லாஹ். கசானி, அவன் தான் உடுப்பாட்டுட்டான், அவன் தான் வாங்கி தந்தான், அவன் தான் இதுக்கு சொந்தக்காரன். கொஞ்சம் தண்ணி குடிச்சோம், பள்ளியை போகல, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்துக்குமே எல்லாமே நீங்க நாங்க யோசிச்சா தக்பீர் கட்டிக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வை சுக்ர் செய்தது தான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னு அல்லாஹ்வை சுக்ர் செய்தது. சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா வ மா குன்னா லஹு முக்ரின். என்னை விட பெரிய ஒட்டகம், என்னை விட பெரிய யானை, என்னை விட பெரிய குதிரை, என்னை விட எவ்வளவு பவர்ஃபுல்லானது, சக்தி வாய்ந்தது, அல்லாஹ் அதை எனக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். இப்ப நாங்க போற வாகனம் தானே, இந்த வாகனம் என்ன சொல்லுவோம், இது எங்களுக்கு அல்லாஹ் வசப்படி தந்திக்கிறான். இந்த வாகனத்தை, இந்த வாகனம் என்ன, இதுடைய பொட்டம் வந்து இரும்பு கொடை ஒண்ணுதான். இது வாகனம் என்ன சொல்லுங்க, ஒரு கூட இரும்பு, அதுலதான் நாங்க ஏறி பயணம் செய்யறோம். அல்லாஹ் வசப்படி தந்திக்கிறான். சுப்ஹானல்லதி ஸஹர் லனா ஹாதா, இது நாங்க வசப்படுத்தல. எல்லாத்துக்குமே அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வோம். சாப்பிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பண்பு தான் முறைப்பாடு செய்யறது. முறைப்பாடுன்னா கம்ப்ளைண்ட் பண்றது வாழ்க்கையை பற்றி. எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு இப்படி இல்லை, அவருக்கு இப்படி இருக்குது, எனக்கு இப்படி கிடைச்சலையே. வாழ்க்கையில கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அல்லாஹ்வுக்கு தெரியும் எதை எந்த இடத்துல எப்படி வைக்கணும், யாரும் தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். வாழ்க்கையில் எந்த நிலையிலேயும் அல்ஹம்துலில்லாஹ். நான் நோயில் இருக்கிறேன்னா அல்ஹம்துலில்லாஹ், என் ரப்புக்கு இதான் விருப்பம், அல்ஹம்துலில்லாஹ். நான் பொருந்திக் கொள்றேன். பேச லேசி, பேச லேசி, உச்ச நிலை அதான் அல்ஹம்து. எந்த நிலையில் இருந்தாலும் அல்ஹம்து. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي الى الله. கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை கணவனோட, அல்லாஹ் சொல்றான் மனைவி வந்து தண்ட பிரச்சனைய நபிகிட்ட சொல்லல, நபியோட டிஸ்கஸ் தான் பண்ணினான். ஆனா பிரச்சனைய முறைப்பாடு செஞ்ச யார்கிட்ட சொல்லுங்க, மேல பிரச்சனையை முறைப்பாடு மேல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் நேசிக்கிறான், விரும்புறான். எங்களோட பிரச்சனைகளை அவன்கிட்ட முறைப்பாடு செய்ய, வேறு யார்கிட்டையும் சொல்லப்படாது, வேறு யார்கிட்டையும். அதான் சொன்னாங்க ஹதீஸ்ல வந்திருக்குது, ஹதீஸ்ல வந்திருக்குதா இப்படி சொல்லுவோமே, ஒரு கல்யாணத்தை சொல்லிக்க, உங்களுக்கு உங்களோட வீட்டுக்கு ஃபேமிலியோட ஒரு கல்யாணத்தை சொல்லிக்குது, ஃபேமிலி கல்யாணம் வந்து உங்களுக்கு கார்டு வந்திருக்குது, ஃபேமிலி போட்டு தான் வந்திருக்குது. சும்மா கதையை சொல்றேன், இதான் எக்ஸாம்பிள் உண்ட விலையும் கொள்ள சொல்றேன். இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் வசதி கொஞ்சம் குறவாயிக்குது, அல்லது கொஞ்சம் ஃபைனான்ஸ் கொஞ்சம் டைட் ஆயிக்குது. உங்களோட வீட்டில் உங்களோட ஒய்ஃப் வந்துட்டு முன்னூத்தூட்டில் போய்த்து, அந்த முன்னூத்தூட்டால் அவர் சொந்தமும் இல்லை யாரும் இல்லை, சும்மா தேர்ட் பார்ட்டின்னு ஒரு முன்னூத்தூட்டில் போய்த்து எனக்கு கல்யாணம் ஒன்று சொல்லிக்குது, எனக்கு ஒரு சாரி ஒன்று வாங்கி தாங்கோன்னு சொல்லி யார்கிட்ட கேட்டா, அடுத்த வீட்டுக்காரன்னு கேட்டா, உங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்களேன்? உங்களுக்கு என்ன வரும்? ஜஸாக்கல்லா வருமா? அது கோபமல்ல வர்றப்ப ரோஷம் வரும். அது கோபம்ன்ற இல்லை, அதுக்கு ரோஷம். அடி இவ்வளோ நாள் கல்யாணம் முடிச்சு 5 பிள்ளைய பெற்று 6 பிள்ளைய பெற்று வீடு கட்டி வாழ்ந்து ஒரு சாரி கொஞ்சம் டிலேயானத்துக்கு அடுத்த வீட்டில் போயிட்டு நீ இதை கேட்குறன்னா அங்கே வாரதுன்னா சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விடவும் நான் ரோஷ முடியும். ஆனால் அகியருக்கும் நான் அந்த ஒயூர் அதை விளங்கப்படுத்த சொன்னது. நீங்க உங்களோட மனைவி பேத்தி இந்த மொத்தத்தை கேட்டா உங்களுக்கு என்ன செய்யுது? ரோஷம் வருகுதானே, ரோஷம் வருகுதானே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை விடவும் நான் ரோஷ முடியும், எனக்கு ரோஷம் இருக்குது. வல்லாஹு அகியரு மின்னி, என்னை விடவும் அல்லாஹ் ரோஷ முடியும். அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும், பிறத்துடன் கேட்காத. எனக்கிட்ட கேள்வி, நீ ஏன் அடிமை, நீ என்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். துஆ என்கிட்ட தான் கேட்கணும், என்னிட்ட தான் கையேந்தணும். உம்மத்தை திருப்பினாங்க அதன் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மத்தை அல்லாஹ் பக்கம் திரும்பணும். தொழுகை அதுக்குத்தானே, கேட்கறதுக்கு, அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு தான் தொழுகை. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானா. அதனால வாழ்க்கையில அல்லாஹ்ட்ட கேட்கறன்றது
அது அல்ஹம்துலில்லாஹ் தான். எல்லாத்துக்குமே அல்ஹம்துலில்லாஹ். எங்களோட வாழ்க்கையில 2 ஆட்டிடியூட்டை கூட்டணும். நான் ஒரே சொல்றேன். அன்றைக்கு இங்கே சுபபானோட செஞ்சேன். நான் அன்றைக்கு சொன்னேன். கம்ப்ளைண்ட் பண்ற மைண்ட் செட்டை விட்டுட்டு பாராட்டுற மைண்ட் செட்டுக்கு வரும். என்ன என்ன மைண்ட் செட் சொல்லுங்க? பாராட்டணும், கம்ப்ளைண்ட் பண்ணப்படாது. அந்த அந்த ஆட்டிடியூட் உள்ளாக்களுடைய வாழ்க்கை எப்பயுமே செழிப்பாயிக்கு. சிலாக்கள் இப்போ எதை கண்டாலும் என்ன செய்வாங்க? பள்ளி காப்பாட் போட்டிக்குது, நல்லா இருக்குது, மாஷா அல்லா, இல்லை நல்லா ஏன் இதை சோப்பில் போட்டிக்குது, இல்லை அவங்களுக்கு நீளத்தில் போட்டால் ஏன் நீளத்தில் கேட்பாங்க. நல்லா விளைஞ்ச அவங்களுக்கு நீங்க எப்படி செஞ்சாலும் கேட்பாங்க. வீட்டுக்கு போங்க பார்ப்போம், இன்றைக்கு நல்ல போஞ்சிக்கு ஆக்கி பொறிச்சாக்கி, ஏன் பொறிச்சாக்கின அப்படி கேட்பாங்க. சும்மாக்கி வச்சா ஏன் பொறிச்சனே கேட்பாங்க. அதாவது அது இந்த ஆட்டிடியூட் இருக்கு எங்கள்கிட்ட இல்லாம இல்லை. இருக்கிறத வச்சு எப்பயுமே அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற மனைவியோட வாழுங்கோன்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வசியத்தை அவனோட பிள்ளைகளை சொன்னாங்க. அந்த நன்றி உணர்வு இல்லாத குடும்பத்தை தலாக்கு செல்லிருந்தாங்க சொன்ன. அப்படி நாங்க செய்ய போனா எல்லாருக்கும் பொண்டாட்டி மாதிரி இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு விளைஞ்ச விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய புகாரில் வர ஹதீஸ், இது புகாரில் வர ஹதீஸ். நான் பின்னுக்கு சொல்றேன். வாழ்க்கையில் எப்பயுமே நன்றி, அதாவது வாழ்க்கையில போய் பாராட்டணும், பத்தாக்களை பாராட்டணும். எங்களோட வீட்டுக்குள்ள இருந்து நாங்கள் ஆரம்பிச்சோம். மனைவியை நாங்க பாராட்டணும், மனைவி கணவனை பாராட்டணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நான் யாருக்கு என்ன புண்ணியம் செஞ்சதுக்கோ தெரியாது. உங்களோட வீட்டுக்குள்ள நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்கன்னா நான் சொல்லுவேன், அல் ஜன்னத்து ஃபீ புயூத்திக்கும். உங்களோட வீட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்குது. எங்கே சொர்க்கம் சொல்லுவோம். நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்க. உதாரணமா, நான் யாருக்கு செஞ்ச நலவோ தெரியா, அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவியை தந்தான் என்று சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்கன்றதா நீங்க சொர்க்கம் போக தேவையில்லை. இப்ப எங்கிக்கிறீங்க? சொர்க்கத்தை நினைக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். மனைவியை நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட மனைவி உங்களை நினைச்சு சொல்றா, அல்ஹம்துலில்லாஹ் நான் யாருக்கு செஞ்ச புண்ணியமோ தெரியா, அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட. ஆனா வாயால சொல்ல மாட்டாங்க. இத நீங்க வாயால சொல்லுவீங்க. யார? ஆண்கள் வாயால சொல்லுவீங்க. இது ஹதீஸ் இருக்கு. வாயால் ஆண்கள் சொல்லுவாங்க, பெண்கள் சொல்ல மாட்டாங்க. பெண்கள்கிட்ட பழக்கம் பண்ணியது அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனா உள்ளுக்கு அது பொயிலாகும், உள்ளுக்கு வேலை செய்யும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வாவையும் அல்லாஹ் படைச்சு 2 பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த சுவர்க்கத்துல. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குமார் அனுப்பி கேட்டானாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, நீங்க வந்துட்டு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம நேசிக்கிறீங்களான்னு சொன்னீங்க. நீங்க நேசிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்ப உடனே, ஓ நேசிக்காம என்ன, எனக்காண்டி படைக்கப்பட்டவ என்னோட இருக்கிறா, சுவர்க்கத்தில் இருக்கிறா, நான் அப்படி இப்படி அதான் இதாண்டு தன் அன்பு அப்படியே கக்கினார். யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதே மலக்குமார் போயிட்டு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். பதிலே சொல்லல, வாய துறக்கல. இந்த மலக்குமாருக்கு ஆச்சரியம். என்னடா இது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உள்ளத்திலிருந்து அன்பை விடவும் அன்பு கூடிருந்து யார்கிட்ட? ஆனா அந்த பெண்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, அதை வெளியே கக்க மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க, ஃபீட் பண்ணுவாங்க. ஏட கணவன், எனக்கு நல்ல ஒரு கணவன் கிடைச்சிக்குது, அல்ஹம்துலில்லாஹ். நான் யாருக்கு செஞ்ச பாக்கியமோ தெரியாது அவன் நினைச்சிடான்டா, அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க்கையில மத்தாக்களை பாராட்டுறத ஆரம்பிங்க வீட்டுக்குள்ள இருந்து. எங்கிருந்து? வீட்டுக்குள்ள பாராட்டணும். மனைவியை பாராட்டணும், உம்மா பாராட்டணும், பாப்பாவை பாராட்டணும், நானவை பாராட்டணும், தம்பியை பாராட்டணும். அந்த சர்க்கிள் இது ஆரம்பிங்க பாராட்டுகிறா. என் லைஃப்ல இது வரணும். பிள்ளைகளை பாராட்டணும். அங்கிருந்து கம்யூனிட்டிக்கு வரணும், கம்யூனிட்டிலேருந்து அப்படியே நாட்டுக்கு போகணும், எல்லாரையும் பாராட்டணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானா. குறை சொல்ற மைண்ட் செட்டை விட்டுட்டு பாராட்டுற மைண்ட் செட்டுக்கு என்ன செய்வோம்? நாங்கள் எல்லாரும் வந்து சேருவோம். ஆனா குறைய சொல்லணும். எப்படி சொல்லணும்? முறையாக சொல்லணும், பாராட்டி விட்டு சொல்லணும், அழகா சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீபாக்குவானாக. எனவே வாழ்க்கையில ஒரு விஷயத்தை மட்டும் இன்றைக்கு நான் சொல்லி முடிச்சு கொள்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்க இன்ஷா அல்லாஹ் சொல்றது போல எல்லா கர்மத்துக்கும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொல்றோம். இன்ஷா அவன் நாடினா எதெடுத்தாலும் இன்ஷா அல்லாஹ் யர்ஃபஉ மன் யஷா. உதாரணம் فسوف يؤتيكم الله من فضله. சொல்லுங்க, இன்ஷா அவன் நாடினா அவன் அருட்கொடைகளை உங்களுக்கு தருவான். ஃபயக்ஃபிரு லிமன் யஷா. நீங்க பாவ மன்னிப்பு தேடினா யார நாடுகிறானோ அவர்களுக்கு என்ன செய்வான்? பாவ மன்னிப்பு கொடுப்பான்.
அதே மாதிரி யர்சுக்கு மையஷா, மையஷாண்டா நாடின மக்களுக்கு என்ன செய்வான், உணவு கொடுப்பான். ஃபயக்ஷிஃபு மா ததுஊன, என்ன ஃபயக்ஷிஃபு மா ததுஊன இலைஹி இன்ஷா. நீங்க ஒரு கஷ்டத்துக்காக வேண்டி அவனை அழைத்தா, இது குஃபார்களுக்கு வந்து முஸ்லிம்களுக்கு அல்ல. ஏன்னா எங்களுக்கு வந்திக்குது வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்த. அங்க இன்ஷா அல்லாஹ் இல்ல, நீ கூப்பிடு நான் தாரேன். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து. அல்லாஹ் இங்க சொல்றான், அதாவது குஃபார்கள் கூப்பிடுவாங்க, கஷ்டம் பிரச்சனை வந்து மாட்டிக்கொண்டா கூப்பிடுவாங்க. அல்லாஹ் சொல்ற இன்ஷா, நாங்க நாடினா அவர்களுக்கு உதவி செய்வோம்ன்றாங்க. ஆனா சும்ம யதூபுல்லாஹு மின் பஅதி ذلك அலா மன் யஷா, எல்லாத்திலும் அலா மன் யஷா லிமன் யஷா இன்ஷா. என்ன நாடினா, அவன் நாடினா, அல்லாஹ் விரும்பினா, அல்லாஹ்வுடைய மஷியத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நான் இதை செய்வேன் 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 என்று அல்லாஹ் குர்ஆன் முழுக்க பிரஸ்தாபிக்கிறான். ஆனா ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ஷா லிமன் ஷா லிமன் யஷா ஒன்றும் இல்லை. நீ செய் நான் தாரேன், நீ செய் நான் தாரேன். சும்மா தாரோடு சொல்லவும் இல்லை. தமிழ்ல சொல்றேன்டா நிச்சயமா கட்டாயமா தருவேன். நிச்சயமா சொல்லுங்க, கட்டாயமா தருவேன். ரெண்டு முறை சொல்றான், நிச்சயம்னு சொல்றான், கட்டாயம்னு சொல்றான். லாமு தாக்கீதும் இருக்குது, நூனு தாக்கீதும் இருக்குது. என்ன சொல்லுவோம், எது வைக்கும், எது வைக்கும்? சுக்ர் செய்தது. லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். நீங்க சுக்ர் செய்யுங்கோ, நான் அதிகப்படுத்தி ஆகுவேன். அதுல இன்ஷான்னு போட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, லிமன் ஷான்னு போடவும் இல்லை. நீ நன்றி உள்ளவனாக வாழு, உனக்கு அதிகப்படுத்துவேன். வாய் நிறைய அல்ஹம்துலில்லாஹ் வரும். அந்த அல்ஹம்துலில்லாஹ் செயல்ல வெளியாகணும். அந்த அல்ஹம்துலில்லாஹ் வெளிப்படணும். அல்லாஹ் தந்த நிஅமத்தை அனுபவிக்கணும். அல்லாஹ் தந்த நிஅமத்தை அனுபவிக்கணும். ஃபஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் இன்னல்லாஹ யுஹிப்பு அய்யரா அஸ்ர நிஅமத்திஹி ஃபி அப்திஹி. வந்தார் பெருநாளைக்கு, வெளிநாட்டிலேக்கு யாரும் அங்கே வந்தார், ஜாவத்த பள்ளிக்கு வந்தார் பெருநாளைக்கு. அவர் ஒரு மஹல்லா இருந்தான். வந்தா இங்க இருக்கிற எல்லாருமே சொந்தக்காராக்கள், தெரிஞ்சாக்கள். அந்த மூடில் ஒருத்தரை கண்டா இருந்த படிக்கிட்ட அவருடைய கிளாஸ்ல படிச்சோம். யாரோட கிளாஸ்ல? அவருடைய கிளாஸ்ல ஒரு ஸ்கூல் ஒன்று படிச்சாள். ஒரு பழைய ஒரு ஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு, மாசக்கணக்கில் கழுகா தொப்பியனையும் போட்டுக்கொண்டு, இப்ப இல்லையா, மாசக்கணக்கில் கழுகா தொப்பி, மாசக்கணக்கில் அவளை உடுப்பு போட்டு அங்கே உட்கார்ந்து வைக்காரு. போயிட்டு தட்டி கேட்டார, நீ இவர் தானே, என்னடா செய்தி சோமாயிக்கிறியா, என்ன தெரியுமான்னு கேட்கல. நீங்களா தொழுட்டு வீட்டுக்கு வாண்டாரு. அப்ப இவர் ஜும்மா எல்லாம் தொழுது முடிஞ்சு நேரே வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனோன்னு அல்ஹம்துலில்லாஹ் 5 நல்ல புதிய சாரம், 5 நல்ல புதிய பிராண்டட் ஷர்ட் எல்லாம் 5 எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து, ஒரு கையில காசை கொடுத்து நல்ல ஒரு செருப்பு வாங்கி போட்டு, ஆள் உஜாரா எரி பாப்போம், முடிய போய்த்து வெட்டிக்கிட்டு ஒழுங்க உஜாரா இருந்து யாரை கொடுத்தாரு? அவரே கையில காசை கொடுத்தாரு. அவர் எடுத்துக்கொண்டு வந்து பார்த்தாரு, மாஷா அல்லாஹ் 5 சாரம் இருக்குது. இது 2027 ஹஜ்ஜி பெருநாளைக்கு, இது 2026 ஹஜ்ஜி நோம்பு பெருநாளைக்கு. இதெல்லாம் ஒதுக்கி வச்சு போட்டு, அந்த காசு எங்களுடைய எங்கேயோ சேவிங் அக்கௌண்ட்லயோ பேங்க்லயோ எங்கேயோ போட்டுட்டு, அடுத்த கிழமையும் அதே உடுப்போட தான் வந்திருக்காரு. யாரு அதே மாதிரி உட்கார்ந்திருக்காரு. அடுத்த கிழமை ஒரு பள்ளிக்கு வந்தாரு. வேறு பார்த்தா எப்படி இருக்கும்? வேறு பார்த்தா எப்படி இருக்கும்? நீங்க என்ன சொல்லுவீங்க? அதை உடுத்து கொண்டு வந்திருந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க கொடுத்த ஷர்ட்டே, நீங்க கொடுத்த சாரத்தே, நீங்க கொடுத்து நல்ல ஒரு ஹேர் கட் வெட்டி, மாஷா அல்லாஹ் கொஞ்சம் ஆளா உஜார் ஆகிக்காரப்பா. ஆளை பார்த்தா சீமாகும். என்ன இப்ப பார்த்தா கொஞ்சம் செய்தி, இப்ப யார் இப்ப உங்கள் ஜாஹிலோ என்ன ஸ்விஃப்டி கொண்டு உழுதோ தெரியான்னு சொல்லி ஆக்கள் நினைச்சிற மாதிரி கொஞ்சம் செழிப்பாய்க்கிற ஆள். இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுவா, இப்ப சந்தோஷம் இல்லையா? அல்லாஹ்வும் அப்படி சந்தோஷப்படுறான். இன்னல்லாஹ யுஹிப்பு அய்யரா அஸர நிஅமத்திஹி ஃபீ அப்தி. நீங்க கொடுத்த அவன் பாவிச்சாம எங்கேயாலும் கொண்டு மூடி வச்சு போட்டா உங்களுக்கு நசீபு கட்டவனுகள் தான் யார் சொல்லுவாங்க? நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுவோம். அல்லாஹ் தந்த நிஅமத்தை வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அனுபவிச்சோம். அல்லாஹ் அந்த பாவிச்சோம். அதனால வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்க அதிகமாக. வீடுகளுக்குள் இந்த பண்பை கொண்டு வாங்கோ. ஒத்தர பாராட்டிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ், எங்களோட வீடு நல்லா இருக்குது, எங்களுக்கு நல்லா தந்திருக்கிறான், நல்லா வாழ வச்சிருக்கிறான். ஒவ்வொருத்தரையும் ஒப்பிட்டு பார்த்தா என்ன செய்யும்? பெண்கள்கிட்ட ஷுக்ருடைய பண்பை கொண்டு வரணும்டா நான் ஒரு பிராக்டிஸ் சொல்லித்தாரேன். இது ஹதீஸ்ல வந்த ஒரு பிராக்டிஸ் தான். எங்களோட வாழ்க்கையை கொண்டு வரணும்.
துவா செய்யுங்க. நாங்கள் எல்லாரும் சில நிர்பந்தங்கள், சில கட்டங்கள்ல எங்களை அறியாமலே எங்களோட வாழ்க்கையில இந்த கப்பல், கடல்ல போற கப்பல் வந்து ஷிப் வந்து ரூட் மாறுறது போல, அந்த கப்பலுக்கு தெரியாம ரூட் மாறுறது போல மனுஷன் லைஃப்ல மாற்றங்கள் வரும். எங்களை தெரியாம மாற்றம் வரும். எங்கேயோ எப்பயோ போய் எங்கேயாலும் போய் சேர்ந்தது பிறகு ஏன்னா வாகனத்துலதான் இந்த எது யூட்டன் அடிக்கிறது, அந்த யூட்டன் விளங்கும். எதுல வாகனத்துல. பிளைட்ல விளங்காது, சில கட்டங்களை கொஞ்சம் விளங்காது. ஆனா ஷிப்ல அது அறவே விளங்காது. ஏன்னா அவன் யூட்டன் எடுக்கிறது விளங்காது. மனுஷன் வாழ்க்கையிலையும் நாங்க மாறுறோம், மாறிக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாமலே நாங்க மாறினோம். எங்க மாறினோம் எங்களுக்கு இடம் கண்டுபிடிக்கலாம் போயிட்டு. அதுல எப்பயுமே மனுஷன் மனுஷன் வாழ்க்கையை பத்தி எப்பயுமே அதுக்குத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமிதியில வர ஹதீஸ் வந்துட்டு சும்மா சொல்லித்தாரேன். சும்மா ஒரு எனக்கும் அல்லாஹ் நசீபாக்கட்டும், உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கட்டும். எங்களை எல்லாரும் தேவையோட பேசுறோம். எங்க குடும்பத்தை கூட்டிக் கொண்டு பெருநாளைக்கு விசிட் போவோம். பெருநாளைக்கு விசிட் போவோம் தானே. இந்த விசிட் போகக்குள்ள நாங்க எல்லாரும் யோசிக்கணும். பொதுவான ஒரு கல்ச்சர் ஒன்றைக்கு விசிட் போறது, வசதி உள்ளாண்ட வீட்டுக்கு வசதி குறைஞ்சாக்க எல்லாரும் என்ன செய்வாங்க? வசதி குறைஞ்சாள்ட வீட்டுக்கு யாரும், வசதி கூடினாள்ட வீட்டுக்கு யாரும் போவாங்க? சொல்லுங்களேன். வசதி குறைஞ்சாக்க எல்லாரும் எங்க போற? அந்த வீட்டுக்கு போவாங்க. அது ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் இருப்பாரு, கொஞ்சம் வல்ல வசதின்னா அவன் வீட்டுக்கு எல்லாரும் போவாங்க. யாரெல்லாரும் போவாங்க. அங்கதான் எல்லாரும் மீட் பண்றீங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு வரக்குள்ள எல்லாருமே வந்து வாரது அங்க இருக்கிற அந்த கப் அண்ட் சோஸ், அங்க இருந்த பிளேட், அங்க இருக்கிற இது அந்த பிராண்ட் என்ன, இது என்ன, அங்க இருக்கிற சோஃபாவை பத்தி எல்லாத்த பத்தியும் ஒரு எதொன்னு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொண்டு வந்து எங்களை பார்த்தோன்னு கேட்கிற அல்லாஹ் அப்படியே வச்சல் அல்ஹம்துலில்லாஹ். கணவனை பார்த்தோன்னு அந்த மனைவி நினைச்சிட எங்கடவனு மீக்கிறான் தானே, என்னத்தை தான் வச்சிடான் வாங்கி. அங்க சோஃபா எப்படி இருக்குது, அங்குள்ள கப்பன் சோஸ் என்ன, அங்க இருக்கிற பிராண்ட் என்ன, அவங்களோட பெட்ரூம் எப்படி இருக்குது. இது சொந்த காசில சூனியம் பண்ணிக்கொண்ட கதை. எந்த காசில? சொந்த காசில. சரி, அதே பெருநாள் அன்றைக்கு உங்களை விடவும் வசதியில குறைஞ்ச நாள் கூட்டி போங்க. அப்போ வல்லாஹி சொல்றேன், இது ஹதீஸ், நபியோட ஹதீஸ். வாழ்க்கையில குடும்பம் நன்றி செலுத்தோணும். குடும்பத்துக்கு நன்றி செலுத்துற அட்டிடியூட்டை குடும்பத்துல கொண்டு வரணும் என்றால் எங்களை விடவும் பொருளாதாரத்துல குறைஞ்ச குடும்பத்தோட எங்களுக்கு என்ன வேணும்? சகவாசம் வேணும். அவர் வீட்டுக்கு போனோம், அங்க போன உட்கார்றதுக்கு கடித புட்டுமும் இல்லை. ஒரு பிளாஸ்டிக் புட்டு ஒன்றிக்குது சிவப்பு கலர்ல, ரெட் கலர்ல, இன்னும் ஒன்றிக்குது அந்த கலர்ல வந்து போட்டாங்க. அப்ப மாஷா அல்லாஹ், எங்க வீட்டுல என்ன பரவாயில்லை, எல்லாமே வெள்ளை கலர்ல இருக்குது. அப்பா எல்லாம் ஒரே கலர்ல இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், ஒரே ஜாதி ஆயிக்குது. டீ கப் ஒன்று வந்துச்சு ட்ரேல, வந்து பார்த்தா ஒவ்வொரு ஜாதியில வந்திக்குது. அல்ஹம்துலில்லாஹ், எங்க வீட்டு இப்படி இல்லை இல்லையா? அந்த நோனக்கு அந்த 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 பொம்பளைக்கு ஒரு யோசனை வரும். வீட்டுக்கு போயிட்டோன்னே சென்ற வருஷம் வந்த கிஃப்டா வந்து எத்தனையோ கப்பன்ஸோ சூட் லீக்குது, 2 அனுப்பிடுவோம் இல்லையா? எங்கக்கு 2 அனுப்புவோம் இல்லையா? எங்கட ஒரு பெருநாள் விசிட் எங்கட குடும்பத்துடைய தலத்தை மாத்தேன். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானா? எங்க எல்லாரும் இது என்னட்டையும் உள்ள நோய், உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் உள்ள நோய். நாங்க எல்லாருமே விசிட் பண்றீங்க எங்க மேல, கீழுக்கு இல்ல. இதை மாத்தணும். இந்த வருஷம் விசிட் பண்றீங்க கீழுக்கு, அங்க மீட் பண்ண வானமண்டல்ல, இதை கூட்டணும். பெருநாளுடைய விசிட்டை பிளான் பண்ணுங்க. அப்படி குடும்பத்தில் இருக்கிற தூரத்தில் இருக்கிற சொந்தங்கள்ல வசதி குறைஞ்ச ஆக்கள் வீட்டுக்கு போயிட்டு பெருநாள் சாப்பிட்டு வருவோமே. நாங்க வரோம் பெருநாளைக்கு, நீங்க ஆய்க்கொண்டு போகவும் வேணும், அவங்களுக்கு ஆக்க சொல்லணும். அப்பதான் விளங்கும் சாப்பாடு ருசியும் விளங்கும். அப்பதான் எல்லாம் அப்பதான் விளங்கும். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்டா எங்களுக்கு கீழே உள்ள ஒரு ஆளோட என்ன செய்யுங்க. இந்த இடத்துக்காக வைக்கிறீங்க 30 பேர், அல்ஹம்துலில்லாஹ். இது எத்தனையோ பேர் இருப்பீங்க. உங்களோட வீட்டில் உள்ள வாஷ்ரூமுக்கு டாய்லெட்டுக்கு போனாத்தான் உங்களுக்கு என்ன செய்யும்? வெளிவாசலுக்கு உங்களோட வீட்டில் உள்ள வாஷ்ரூம் இல்லை, உங்களோட வாஷ்ரூமுக்கு போகணும். உங்களோட வீட்லேயும் 5 இருக்கும், 5லேயும் போனதுக்கு வாரல, வெளியே போறல. எதுக்கு போகணும்? உங்க இடத்துல போகணும். கொஞ்சம் வந்து படுத்து பாருங்க, பள்ளியை பொது டாய்லெட் போய்த்து பாருங்க, கீழே நின்று பாருங்க. அப்ப விலங்கு வீட்டில் உள்ள வரக்கத்தை என்னன்னு சொல்லு. வீட்டில் வாஷ்ரூம் இப்படித்தான் ஈக்குவல் வைஃபை சத்தம் வச்சுப்போம். எங்க சத்தம் அவன் பல்ல வந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்டா எங்களை விடவும்
கம்ஃபர்ட்ல குறைஞ்ச ஆக்களோட நாங்க எங்களுடைய சகவாசத்தை வச்சு கொண்டுன்னு சொன்னா வாழ்க்கை எப்பயும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். வாகனம் உள்ள ஒரு ஆளுக்கு சகவாசம் பஸ்ல போற ஆளோட, பஸ்ல போற ஆளுக்கு சகவாசம் என்ன நடந்து போற ஆளோட, நடந்து போற ஆளுக்கு சகவாசம் கால் இல்லாத ஆளோட. கால் இல்லை, அவன் என்ன செய்வான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீபாக்குவான். எனவே குர்ஆன்ல மிச்சம் ஏராளமான ஆயத்தீக்குது. அல்லாஹ் ஊண்டி சொன்னது யாருக்குன்னு சொன்னா நன்றி செய், நன்றி சொல்லு, நன்றி சொல்லுன்னு சொல்லி ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் இஅமலு ஆல தாவூத ஷுக்ரா வ கலீலும் மின் இபாதிய ஷகூர் லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர் قال هذا فلما رآه مستقرا عنده قال هذا من فضل ربي ليبلوني أشكر أم أكفر. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பல்கீசுடைய அரண்மனையை கண்டதிலே சொன்னதும் லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிஅமத்துகள் வலகத் ஆத்தைனா ஆல தாவூத ஃபضلا யா ஜிபாலு அவ்விபி மஅஹு வத்தைர வஅலன்னா லஹுல் ஹதீத் அப்படி சொல்லி போட்டு வகலீலும் மின் இபாதிய ஷகூர். என்னுடைய அடியார்கள் மிச்சம் கொஞ்சம் பேர் தான் அப்பா ஷுக்ர் செய்றாங்க, கொஞ்சம் பேர் தான் நன்றி உள்ள மக்களா இருக்கிறாங்க. இஅமலு ஆல தாவூத ஷுக்ரா, தாவூதுடைய குடும்பமே அதிகமா ஷுக்ர் செய்யுங்கோ. உங்களுக்கு நான் மிச்சம் தந்திக்கிறேன், உங்களுக்கு எல்லாத்தையும் தந்தி. உலகத்துல என்னெல்லாம் இருக்குதோ ஞாபகத்துகளாக எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறேன். ஞாபகத்துல உச்சகட்ட ஞாபகத்து தெரியுமா? பறவைகள் பேசக்கூடிய லாங்குவேஜும் தெரியும் உங்களுக்கு. மலைகளோட சேர்ந்து பேசுவாங்க, மலைகள் பேசுது. யா ஜிபாலு அவ்விபி மஅஹு வத்தைர், விண்ணில பறக்கிற பறவைகளும் என்ன செய்யுது? தாவூதுக்கு வழிபடுகிறது. இரும்ப வசப்படுத்தி கொடுத்தான். வஅலன்னா லஹுல் ஹதீத், எல்லாம் கிங்டம் கொடுத்தார் அல்லாஹ் சுப்ஹானஹு, எல்லாத்தையும் கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுத்து போட்டு சொல்றான் வகலீலும் மின் இபாதிய ஷகூர். என்ன செய்ய, நான் இவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்கிறேன், ஆனாலும் மனுஷன் குணத்தை காட்டுறான். அவன் குணத்துல நன்றி செலுத்துவதை விடவும் முறைப்பாடு செய்த அட்டிடியூட் தான் கூட இருக்குது. நாங்க இதை மாற்றுவோம், இந்த இஅ்திகாஃப்ல மாறணும் வாழ்க்கையில. அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ். குடும்பத்துக்கு எஸ்எம்எஸ் பண்றீங்களா, குடும்பத்தோட பேசுறீங்களா, இப்படி இருந்து ஆரம்பிங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட உதவி இல்லாம இஅ்திகாஃப் இம்பாசிபிள். நன்றியோட, நன்றி உணர்வோட அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக. எனவே நன்றி செலுத்தினால் குர்ஆன் சொல்லுது, நான் உனக்கு என்ன தந்திருக்கிறேனோ அதை அதிகப்படுத்துவேன். அதனை செய்வேன். ல இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். நீங்க நன்றி எதுக்கு நன்றி செலுத்துறீங்களோ அது புள்ளையில நல்லா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் பிள்ளைகள் நல்ல புள்ளி ஆக்குவான், இன்னும் நல்ல அல்லாஹ் வெல்த்தை தந்திருக்கிறான், நன்றி செலுத்தும். அல்லாஹ் வெல்த் இன்னும் அதிகப்படுத்துவான். எது கிடைச்சிருக்குதோ அதை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான். ஆனால் இதுக்கு மஷியத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் நாடினா என்ற வார்த்தையை போடாம மற்ற எதை எடுத்தாலும் فسوف يؤتيكم الله من فضله إن شاء يرزق من يشاء ويغفر لمن يشاء ثم يتوب الله من بعد ذلك على من يشاء. இதெல்லாம் யஷா 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 என்று போட்டுட்டு ஷுக்ருக்கு மட்டும் சொல்றான். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். ரெண்டு முறை, நிச்சயமாக கட்டாயமாக. லாமு தஅக்கீத் வந்திருக்குது, லாமாகவும் வந்திருக்குது, நூனாகவும் வந்திருக்குது ஆரம்பத்தில். இது அரபு இலக்கணத்தில் உள்ளது. ஒரு விஷயத்தை ஊண்டி ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு அல்லாஹ் சொல்றது தஅக்கீதுன்றது. அல்லாஹ் உறுதிப்படுத்தி சொல்றான், உனக்கு அதிகப்படுத்துவேன் அப்பான்னு சொல்லி. இந்த ஆயத்தை வச்சு இன்றைக்கு மிச்சம் பெரிய பெரிய ரிசர்ச் நடந்திருக்குது. என்ன வகையான இன்க்ரீஸ்மெண்ட் நடக்கும், என்ன வகையான இது நடக்கும் என்று சொல்லி சைக்காலஜிக்கலி இந்த ஆயத்தை வச்சு மிச்சம் பெரிய டீப்பான டிஸ்கஷன் எல்லாம் பேசிருக்குது, ஆய்வுகள் இருக்குது. எனவே வாழ்க்கையில நன்றி செலுத்துற பழக்கத்தை கூட்டிக் கொள்வோம். அல்லாஹ் என்னை மகளை பொருந்திக் கொள்வானாக. ஜஸாக்கமுல்லாஹு கைர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்கன்னா, அஃபலா அகூனு அப்தன், ராவைக்கு கியாமுல் லைல் தொழுகிறீங்களா? சில வாழ்க்கையில சொல்லுவாங்க இல்லையா, நாங்களே சொல்லித்தான் நிற்கிறோம். பஸ்ஸில் வந்து கண்டிலிருந்து நின்று கொண்டே வந்து கால் வீங்கிட்டுவாங்க. எங்கிருந்து வந்து கண்டிலிருந்து ஏறினன் பஸ்ஸில் க்ரௌட் ஆயிடுச்சுது, 3 hour நின்று கொண்டே வந்து கால் வீங்கிட்டுவாங்க. சரிதானே? கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க பெட்ரோல் கியூல நின்றே என்னாச்சு, கேஸ் போலியிலிருந்து கால் வீங்கிடுவாங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போனப்ப நின்று கொண்டே கால் வீங்கிடுவாங்க. நாங்கள் எப்போ சொல்ல போகிறோம், தஹஜ்ஜத்து தொழுது கால் வீங்கிச்சுன்னு சொல்லி.
கியாமுல் லைலோட தொழுது கால் வீங்கிட்டப்பான்னு சொல்லி எப்ப சொல்ல போறோம்? பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல கால் வீங்கிக்குது, பெட்ரோல் ஸ்டேஷன்ல கால் வீங்கிக்குது, கேஸ் ஸ்டேஷன்ல கால் வீங்கிக்குது, பஸ்ல நின்று கொண்டே வந்து ட்ரெயின்ல நின்று கொண்டே வந்து கால் வீங்கிக்குது. எங்கட கால் எப்ப வீங்க போகுது? இதுல ஸல்லல்லாஹுடைய கால் வீங்கிச்சு தொழுகையில. அப்பதான் கேட்டாங்க, நான் அல்லாவுக்கு நன்றி அடியானாக இருக்கக்கூடாதா? உலக விஷயங்களுக்கு எங்கட கால் வீங்க ஏழும்டா, ஏன் எங்களுக்கு தொழுகையில கால் வீங்கல? பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு குர்ஆன்ல வரக்கூடிய இரவுகளை பத்தி பேசுவோம். லைலத்துல் கத்ர் வருகிறது இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் இரவை பத்தி மிச்சம் பேசிக்குது. ஒரு மனுஷனை ஷேப் பண்ற நேரம் இரவு தான். ஒரு மனுஷனை உருவாக்கி இருக்கிற நேரம் இரவு. எனக்கு தெரிய திட்டமிடப்பட்டுத்தானோ தெரியாது, முஸ்லிம் உம்மாவுடைய இரவுகள் நாசமாக்கப்பட்டு கொண்டு. எங்களுக்கு ராவைக்கு முழிச்சீர ரொம்ப இன்பம் வைக்கலையே. இப்ப ராவைக்கு முழிச்சீர ரொம்ப இன்பம் வைக்குது. சும்மாவாலும் வீடுகள்ல நாளைக்கு ஸ்கூல் இல்லைண்டா யாருமே தூங்க மாட்டான். ஸ்கூல் இல்லைண்டா யாரும் தூங்க மாட்டான். பிள்ளைய தூக்கமாக்குறதும் இருக்கு. ஸ்கூல் ஸ்கூல் தஹஜ்ஜத்து தொழணும் என்று தூக்கமாக்க வேண்டிய உம்மா பாப்பா பிள்ளைகளை ஸ்கூலுக்கென்று தூக்கமாக்கும். ஸ்கூல் இல்லைண்டா அன்றைக்கு உம்மா பாப்பா தூங்குறல. இதுதான் எங்களோட உம்மத்துடைய ஹாலம். எனவே லைலத்துல் கத்ர் வருகிறது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத்து செய்யப்பட்ட இரவு. இன்றைக்கு ராவைக்கோ மேலும் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தேடித்தான் இஅ்திகாஃப் இருந்தாங்க. அது கிடைச்சிடணும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, அந்த ராவைக்கு நான் என்ன துஆ கேட்கணும்? அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் கரீமுன், அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. அல்லாஹ்ட்ட கேளுங்க. இங்க துஆ உண்டிக்குது, அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக இக்ரா எதிக துஆயிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் இந்த துஆவை ஓதுறத மறந்துடாதே என்று சொல்லி ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபலுக்கா ஹஜ்ரத் முஆதுக்கு படிச்சு கொடுத்த துஆ இது. அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத். யா அல்லாஹ், உன்னை அதிகமாக திக்ர் செய்யணும், உனக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும், உன்னை அழகா வணங்கி வழிபடணும். என் எல்லாமே அழகா இருக்குது. என் வாகனம் அழகு, என் ஜுப்பா அழகு, என் உடுப்பு அழகு, என் பேன் அழகு, என் முகம் அழகு, என் தாடி அழகா இருக்குது. எல்லாம் அழகா இருக்கிறது போல தொழுகையும் அழகா இருக்கும். அதான் வஹுஸ்னி இபாதத்தி. இபாதத்து செய்ய தௌஃபீக் செய்து கேட்கறது தொழுகையில. இதை கேட்கறது வஹுஸ்னி இபாதத்தி. அல்லாஹ் சொல்றான், உன்னை படைச்சிக்கிற சொல்லி அஹ்ஸனி தக்வீம், அழகா படைச்சிக்கிறேன், உனக்கு எல்லாம் அழகா தந்திக்க. உன்னை படைச்சது அழகு, சாப்பாடு அழகு, எல்லாம் அழகா இருக்கிறது போல என்ன செய்யணும்? தொழுகையும் அழகா இருக்கும். தக்பீர் கட்டினா சும்மா அது ஒரு அதில் அழகா இருக்கணும். அது இப்படி உண்டு இங்க உண்டு கோலம். ஒரு முஸ்லீம் தொழுகிறது சும்மா நீங்க சொல்லணும். இந்த மார்ச் பாஸ் பார்க்கணும்னு சொன்ன என்ன அந்த என்ன சொல்றேன் ஆமீத என்ன கரெக்டா கரெக்ட் பார்க்கணும்னா நாங்க போயிட்டு இப்படி அழகா நீட்டு அதை பார்க்கணும். பள்ளி போய்த்து பாரு இப்படி தொழுகிறாங்கன்னு சொல்லி பள்ளிக்கு போய்த்து பாரு, அந்த பரட்டை பாரு பள்ளியில போய்த்து 5 வக்துக்கு இந்த மக்கள் நிப்ப பாரு எப்படி நிற்கிறாங்கன்னு சொல்லி எவ்வளவு நீட்டுக்கு நிக்க அழகா நிற்கிறாங்க. எப்படி எல்லாரும் ஒரே இதுமா நிற்கிறாங்க. ஒரு நூல் அடிச்சன்னு சொன்னா பின்கால் அப்படியே ஒரே லெவலுக்கு இருக்கும். அதுதான் ஹுஸ்னு இபாதத்திக். ஹுஸ்னு இபாதத்திக் சுஜூத் செய்யக்கூடிய எல்லாரும் ஒரே நேரத்துக்கு எழும்புறாங்க. ருக்கோ போக்கு எல்லாரும் ஒரே லெவலுக்கு, ஒரு பழைய தூக்கி வச்ச ஒரே லெவலுக்கு. எங்கட தொழுகை அப்படி மாறணும். இன்ஷா அல்லாஹ் எங்கட தொழுகை அப்படி மாறணும். வஹுஸ்னு இபாதத்திக், ஒன்னு அழகா வணங்கி வழிபடணும். அல்லாஹும்ம அஇன்னி சொல்லுங்க துஆவுங்க. அல்லாஹும்ம அஇன்னிண்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அஇன்னிண்டா? எனக்கு நீ துணை புரிவாயாக, எனக்கு நீ அவுன்டா என்ன உதவி செய்வாயா, எனக்கு நீ உதவி செய்வாயா. அலா திக்ரி, உன்னை திக்ர் செய்யறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அக்மிஸ் ஸலாத்த லிதிக்ரி, தொழுகிறது திக்ருக்காக வேண்டித்தான். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவு திக்ரில்லாஹ். திக்ர் அல்லாஹ்வை திக்ர், அல்லாஹ்வுடைய சிந்தனைக்கு வாங்கோ. 20 ரக்காத்து தொழுதோம், 20 தடவை அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரலன்னு அர்த்தம் என்ன? 20 ரக்காத்து தராவீஹ் தொழுது நம்பர சொல்றோம். நாளைக்கு அமல் எண்ணப்பட மாட்டாது. அமல் என்ன செய்யப்படும்? நிறுக்கப்படும். அல் வஸ்னு யௌம இத்னில் ஹக். அன்றைக்கு நாள் அமல் நிறுக்கப்படும், அமல் எண்ணப்பட மாட்டாது.
எங்கள்கிட்ட தான் நாங்க 30ஆம் நாளைக்கு சொல்லுவோம், மாஷா அல்லாஹ் 30 நாளும் தராவி தவறாம தொழுதேன், 20 ரக்காத்து தொழுதேன். நிறுத்து பார்த்தா அல்லாஹ் பாரமாக்கி வைப்பானா? எங்க எல்லாருடைய தராவிகையும் கியாமையும் அல்லாஹ் பாரமாக்கி வைப்பான். அல்லாஹ்வுடைய எங்களோட தொழுகையில் அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். வஷுக்ரிக், அல்லாஹ் சுக்ர் செய்வோம், அல்லாஹ் சுக்ர் செய்வோம். வஹுஸ்னு இபாதத்திக், اللهم إني على ذكرك وشكرك وحسن عبادتك. جزاكم الله خير. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب